Hi friends, this is Bhupati. இந்த வீடியோவில் ஆக்சிஸ் பேங்க் கூகுள் பே ஏஸ் கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கார்டு லாஸ்ட் இயரே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கார்டு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் இயர் 2020 டிசம்பர் 31க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஜாயினிங் ஃபீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் இந்த லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படின்ட்டு இப்போ இந்த இயருமே 2021 பிப்ரவரி 28 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 28 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த கார்டு அப்ளை பண்ணணும்னா, ஸோ நம்ம கார்டு அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன் ரிசீவர் 28க்குள்ள முன்னாடியே இருந்துச்சுன்னா நமக்கு நோ ஜாயினிங் ஃபீ. இந்த கார்டு கூகுள் பே ஆப் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஆக்சிஸ் பேங்கோட அஃபீஷியல் சைட், அதாவது போர்ட்டல் சைட் மூலம் இந்த கார்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு மாதிரியே தான். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூகுள் பேவோட அஃபீஷியலாக அவங்க பார்ட்னராக இணைஞ்சு இந்த கார்டு லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கூகுள் பேல இந்த கார்டு நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா, ஸோ அதில் நம்ம பில் பேமெண்ட், இந்த ரீசார்ஜ், டிடிஹெச், இபி இது எல்லாமே நம்ம ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கேஷ்பேக் அந்த கார்டு ஆட் பண்ணி வச்சு நம்ம பே பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நமக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் லான்ச் ஆஃபர். ஸோ இந்த கார்டு லான்ச் பண்ணதுக்காக இந்த ஆஃபர் கொடுத்துக்கிறாங்க. சப்போஸ் இந்த மாதத்துக்குள்ள நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி நம்ம வாங்கிட்டோம்னா, ஸோ இந்த ஆஃபர் நெக்ஸ்ட் மந்த், அதாவது பிப்ரவரி 28, 2021 நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ அது என்னன்னா 5% கேஷ்பேக் பிக் பேஸ்கெட்லையோ இல்லை குரோஃபர்லையோ நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணி இந்த ஆஃபர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் அன்லிமிட்டட் கேஷ்பேக். நம்ம இந்த கார்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அன்லிமிட்டட் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் 5% கேஷ்பேக் ஆன் பில் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம இபி பில்லோ இல்லை இன்டர்நெட், கேஸ், ஸோ நம்ம ரீசார்ஜ், ஸோ இது எல்லாமே கூகுள் பே வழியாக நம்ம பே பண்ணணும்னா நமக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 4% ஆன ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஸோ இது நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு 4%. அதே மாதிரி 2% நீங்கள் வேற ஏதாவது பர்பஸுக்கு இந்த கார்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 2% கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் லங் ஆக்சஸ். ஸோ இந்த கார்டு நம்ம இந்த கார்டுலேயே இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ எவ்ரி இயர், அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு 4 டைம் நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம அவங்க அந்த லிமிட் அந்த கிளிக் இயர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவுக்குள்ள நம்ம எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத அதாவது 4 டைம்ஸ் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் ஃபியூவல் சர்சார்ஜ் வெய்வர். ஸோ இந்த பெட்ரோலுக்கு நம்ம பெட்ரோல் போட யூஸ் பண்ணும்போது நமக்கு 1% நமக்கு வெய்வா பண்ணுவாங்க. இது அக்ராஸ் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ள எங்கே இது பண்ணாலும் 1%. ஸோ இது நம்ம பெர் மந்த் 400லேருந்து 4000 ருபீஸ் நம்ம பெட்ரோலுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு மந்த்லி நமக்கு பார்த்தா 500 ருபீஸ் நமக்கு அமௌண்ட் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு கேஷ்பேக் கிடைக்காது, இந்த டிரான்சாக்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன் டைனிங் டிலைட்ஸ். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் இந்த கார்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு 20% ஆஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ரெஸ்பெக்டிவ் ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 4000 ப்ளஸ் பார்ட்னர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் இன் இந்தியா சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு 20% ஆஃப் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க. செவன்த் ஒன் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ நம்ம ஏதாவது மாதத்தில் ஒவ்வொரு மாதத்தில் நம்ம அதிகமாக 2500 ருபீஸ்க்கு அதிகமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ மினிமம் 2500, ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் நம்மளுடைய லிமிட்டுக்குள்ளே. ஸோ நம்ம பண்ணோம்னா அந்த அமௌண்ட் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த பர்ச்சேஸ் பண்ணுற டேட்லேருந்து நெக்ஸ்ட் மந்த் பில்லு ஜென்ரேட் ஆனாலும் அதுக்கப்புறம் கூட அந்த அமௌண்ட் நம்ம இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆக்சிஸ் பேங்க் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கார்டோட எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா, ஸோ அப்ளை பண்ணுறவங்களோட ஏஜ் 18லேருந்து 70 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த பெர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, ஸோ இந்தியாக்குள்ளே இருக்கணும். இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். நான் ரெசிடென்ட் இந்தியாவில் இருக்கக்கூடாது ஸோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு பேன் கார்டு, ஃபார்ம் 60, நமக்கு அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், இதெல்லாமே கலர் ஃபோட்டோகிராஃப், ஸோ இதெல்லாமே கொடுக்கணும். அதே மாதிரி இன்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி பர்சனாக இருக்கணும். ஸோ நம்ம லேட்டஸ்ட் பேஸ்லிப் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம ஐடி நம்ம சப்மிட் பண்ணால் ஐடி ரிட்டர்ன் பண்ண காப்பி நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும்.
இந்த ரெக்யூர் டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம ஆக்சிஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சிலது வந்து நம்ம தேவையில்லை. ஸோ பேன் கார்டு வந்து தேவையில்லை, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஆதார் கார்டு நம்ம எதுவும் தர வேண்டியதில்லை. ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சிருப்போம். இதே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு பே ஸ்லிப்பும் நம்ம எதுவும் தர வேண்டியதில்லை. ஸோ நம்ம இது எதுவுமே நம்ம வந்து தர வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து நம்ம அப்ளை மட்டும் பண்ண போது அவங்க வந்துட்டு செக் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நமக்கு வந்து கார்டு வந்துட்டு நமக்கு அவைல் பண்ணிடுவாங்க நமக்கு. ஸோ இது எதுவுமே நமக்கு வந்து தேவை இருக்காது. ஸோ நமக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை சேலரி அக்கௌண்ட்டோ எதுவுமே இல்லைனா தான் இந்த ப்ரூஃப் இதெல்லாமே பேன் கார்டு, கலர் ஃபோட்டோகிராஃப், இந்த லேட்டஸ்ட் பே ஸ்லிப் இது எல்லாமே நம்ம தர வேண்டியது இருக்கு. ஸோ ரெசிடென்ட் ப்ரூஃப் இதெல்லாமே நம்ம எல்லாமே தர வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்டோட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 499 அது வந்து ஜாயினிங் ஃபீ வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து கார்டு ரிசீவ் பண்ண டேட்லேருந்து 45 டேஸ்க்குள்ள 10K அதாவது 10,000 அமௌண்ட் வந்து நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஜாயினிங் ஃபீ வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அதுக்கு வந்து லிமிடெட் பீரியட் ஆஃபர் வந்து கொடுத்துக்கிறாங்க. சப்போஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் இந்த கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து இருக்காது. அதே மாதிரி ஆனுவல் ஃபீ பார்த்தா சேம் 499 தான். ஸோ அது வந்துட்டு பெர் இயருக்கு வந்துட்டு நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணி 2,00,000 rupees நம்ம வந்து பண்ணியிருந்தோம். 2,00,000 rupees இல்லை அதுக்கு மேலே நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த 499 rupees வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதுவும் வந்து ஃப்ரீ தான். மற்ற ஃபீஸ் எல்லாம் மற்ற அதாவது ஆட் ஆன் கார்டு, கார்டு ரீப்ளேஸ்மெண்ட், கேஷ் பேமெண்ட் ஃபீ, ஸோ இதெல்லாம் வந்து மற்ற கார்டுக்கு எப்படி இருக்குதோ சேம் அதே தான். அதே மாதிரி லேட் பேமெண்ட் ஃபீ, கேஷ் வித்ட்ரால் ஃபீஸ் எவ்வளவு, ஓவர் டியூ பெனால்ட்டி இதெல்லாம் வந்து மற்ற ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி இருக்குதோ சேம் அதே தான். இந்த கூகுள் பே ஏஸ் கிரெடிட் கார்டுக்கும் சேம் அதே தான். கூகுள் பே வழியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஸோ கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு அது கீழே வந்தீங்கன்னா ப்ரமோஷன் இருக்குது. ப்ரமோஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரெடிட் கார்ட்ஸ் கோல்டு அப்படின்னு இருக்குது. அதில் கிரெடிட் கார்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கிரெடிட் கார்டோட இந்த கிரெடிட் கார்டு அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.